வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 5 பீன்ஸ் பொடியை நறுக்கியிருக்கேன். 1 கேரட் பொடியை நறுக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க. வேக வச்ச காய்களை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெங்காயம் வதங்கினதும் வேக வச்சு வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பாருங்க, பார்க்கும்போது சூப்பரான கலர் தெரியுது. இதை ஆற வச்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணலாங்க வீட்லேயே. இப்போ நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. அது 4 பக்கமும் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இது துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. துண்டு துண்டாக கட் பண்ணதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோதாங்க, கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம கொஞ்சம் பேனில் போட்டு கொஞ்ச நேரம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் நல்லா சின்ன சின்னதாக உருண்டை எடுத்து அது நல்லா ஷேப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டியாக ஷேப் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இதை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மைதாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிராம்ஸில் அதையும் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாங்க. எல்லா சைடும் படுற மாதிரி அதையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இது நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கட்லெட்டை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விடக்கூடாதுங்க. நம்ம பார்த்து நல்லா திருப்பி விடணுங்க. பாருங்க, இந்த கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு பாருங்க. ரெண்டு பக்கம் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான நம்மளுக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you, friends.